ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா. இந்த வீடியோவில் நம்ம பவர் ஆப்ஸ் டெவலப்பர் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பேஜில் தான் நம்ம இந்த பிளானுக்கு சைன் அப் பண்ண போகிறோம். அண்ட் இந்த யூஆர்எல் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஆப்ஸ் டெவலப்பர் பிளான்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பிளானுக்கு சைன் அப் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நம்மளோட டெனண்ட்டில் நமக்கு ஒரு ஃப்ரீ டெவலப்பர் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த டெவலப்பர் என்விரான்மெண்ட்டில் நம்மளால் மைக்ரோசாஃப்ட் பவர் ஆப்ஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட், மைக்ரோசாஃப்ட் டேட்டாவர்ஸ் இது எல்லாமே பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நமக்கு நிறையா ப்ரீமியம் கனெக்டர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட நம்ம அதில் க்ரியேட் பண்ணுற ஆப்ஸை நம்ம டீம் மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இனிஷியலாக நம்ம சைன்அப் பண்ணுறப்போ நமக்கு ஒரு டெவலப்பர் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். அது இல்லாமல் நம்மளால் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 டெவலப்பர் என்விரான்மெண்ட் இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மொத்தம் பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின் சென்டரில் நம்மளால் 3 டெவலப்பர் என்விரான்மெண்ட்ஸ் நமக்குன்னு க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போது எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம என்விரான்மெண்ட்ஸை டெலீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் யூஸே பண்ணாமல் 90 டேஸ்க்கு வச்சுருக்கீங்க, எந்த வகையான ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை நோட்டிஃபை பண்ணிவிட்டு அந்த என்விரான்மெண்ட்ஸை டெலீட் பண்ணிடுவாங்க. இன்னொரு கொஷின் என்னென்னா, இந்த பிளான் எப்போ எக்ஸ்பயர் ஆகும், எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். நம்ம இந்த பிளானை ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த வகையான மிஸ்யூஸும் பண்ணலை, அதாவது இதில் க்ரியேட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலை, இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக இருக்கோம் அப்படின்னா இந்த பிளான் பாட்டுக்கு இருந்துகிட்ருக்கும், அது எக்ஸ்பயர்லாம் ஆகாது, நம்மளும் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ மெயினாக இந்த என்விரான்மெண்ட்டை நம்மளே டெவலப் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, ப்ராக்டிஸ் பண்ணி, பில்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு, அண்ட் இப்போது ஏதாவது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணக்கூடாது. பவர் ஆப்ஸ் டெவலப்பர் பிளான்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து இது யாரெல்லாம் சைன் அப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ஆர் ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பிளானுக்கு சைன் அப் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சைன் அப் பண்ணுறப்போ இது எந்த வகையான பேமெண்ட் இன்ஃபர்மேஷனும் கேட்காது. சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டெனண்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு டிஃபால்ட் என்விரான்மெண்ட்க்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. அண்ட் நான் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு புது டெவலப்பர் என்விரான்மெண்ட் தெரியும். நான் இப்போ என்னோடய ஒர்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணி இங்கே சைன் அப் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட்டும் அக்ரிமெண்ட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃப்ரீ கொடுங்க. இப்போ அது நம்மளோட மேக்கர் போர்ட்டலுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ரீடைரக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் என்விரான்மெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு தனி பர்சனல் டெவலப்பர் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே நம்ம பவர் பிளாட்ஃபார்ம் சம்மந்தமான டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் எல்லாமே பண்ணலாம். ஒரு சில யூசர்ஸ்னால இந்த பவர் ஆப்ஸ் டெவலப்பர் பிளானுக்கு சைன் அப் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னா, உங்கள் ஆர்கனைசேஷன் டெனண்ட்டில் அட்மின்ஸ் இந்த மாதிரி டெவலப்பர் என்விரான்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதை பிளாக் பண்ணியிருக்கலாம். அது ஒரு காரணம். அது இல்லாமல் வேறு என்ன ரீசன் இருக்கணும்னா, நீங்கள் சைன் அப் பண்ணுறப்போ ஒர்க் அக்கௌண்ட், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட் இல்லைனா ஸ்கூல் அக்கௌண்ட், இந்த 2மே யூஸ் பண்ணாமல் ஏதாவது நார்மல் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை சைன் அப் பண்ண அலோவ் பண்ணாது. 2 விஷயமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பிளானுக்கு உங்களால் சைன் அப் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன்வாஸ் ஆப்ஸ்னா என்ன அண்ட் பவர் ஆப் ஸ்டுடியோவோட ஒரு கம்ப்ளீட் வாக் த்ரூ, இந்த 2 விஷயம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த கான்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு, அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.